அந்த ரசூலுல்லாவை சஹாபாக்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஏராளமான வரலாறு. ரசூலுல்லாவை சஹாபாக்கள் நேசிச்ச விதம் பல்வேறுபட்ட நேசங்களை கொண்டிருந்தார்கள். இப்ப சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் ஓடி வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்னுடைய கவலையை சொல்ல வேண்டும் என்று அவர் வாயால சொல்லல, அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றம் விளங்குறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. உள்ளத்துல ஏதாவது கவலை கஷ்டம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு முகத்தில தெரிந்துவிடும். ஏதாவது கவலையா இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லது உள்ளத்தில் ஏதாவது சொல்ல முடியாத தாக்கங்கள் ஏற்படுமாக இருந்தால் திடீரென்று ஒரு மனுஷனிடத்துல நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் அதனுடைய வெளிப்பாடு முகத்துல விளங்கிடும். ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாரு அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சௌபானே, வளமைக்கு மாற்றமாக உன்னுடைய முகம் ஏதோ மாற்றமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. வளமைக்கு மாற்றமாக உன்னுடைய முகம் ஏதோ ஒரு சோகமாக இருக்கிறது, கவலையில் இருப்பதை போன்று இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உடம்புல எந்த வலியும் இல்ல, எந்த நோயும் இல்ல, ஆனா கவலையாக இருக்கிறது அப்படி என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் விடல. திரும்ப திரும்ப அந்த சஹாபியிடத்துல கேட்கிறாங்க. அப்போது அவருடைய கவலையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் மரணித்ததன் பின்னாடி நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள், நானும் மௌத்தாகி விடுவேன். நீங்க மௌத்தாகி விட்டால் நீங்க ஒரு நபி, நீங்க மௌத்தாகி உயர்ந்தவர்களோடு நபிமார்களோடு அந்தஸ்துல உயர்ந்து சொர்க்கத்துல இருப்பீங்க. நாங்க மௌத்தானா உலகத்துல உங்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால், உங்களிடத்துல ஏதாவது படிக்க வேண்டுமாக இருந்தால், உங்களிடத்தில் ஏதாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பூமியில வருவோம், சந்திப்போம், போய்விடுவோம். மறுமையில நீங்க ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருப்பீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருப்போமா அப்படி என்று எனக்கு கவலை ஏற்பட்டது. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு முகத்தில தெரிகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன குர்ஆன் வசனம்? இந்த பூமியில வமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடும் நம்பிக்கையாளர்களோடும் சுஹதாக்களோடும் சாலிகான நல்ல மக்களோடும் மறுமையில ஒன்றாக இருப்பார். என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில என்ன செய்யறான், இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிடுறாங்க, சௌபான், உன்னுடைய கவலையை போக்கும் விதமாக அல்லாஹு தஆலா பூமிக்கு மேலே ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கிறான். நீ இந்த பூமியில் என்னை பின்பற்றி வாழ்ந்தாயாக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ வழிபட்டு நடப்பாயாக இருந்தால், என்னோடு நாளைக்கு மறுமையில ஒன்றாக இருக்கலாம் என்ற வசனத்தை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உன்னுடைய விவகாரமாக இந்த பூமியில ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது என்று. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அவர்களுடைய நேசம் அப்படித்தான் இருந்துச்சு. பூமியில உங்களோட நாங்க இருக்கிறோம், நாளைக்கு மறுமையிலும் உங்களோடு நாங்க இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாய், கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கம்புல ஒரு யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக அவருடைய கையில் இருந்து ரத்தம் பீரிட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல கூட அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வே, நான் இந்த வருத்தத்தோடு மரணிப்பதற்கு விரும்பவில்லை, என்ன காரணம் என்று கேட்டால், பனு குறைலா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இப்போது கிளர்ந்திருந்து கொண்டிருக்கிறாங்க. பனு குறைலா என்ற அந்த கோத்திரம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ரொம்ப நோவினை வேதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கோத்திரம் அடங்கி விடுமாக இருந்தால் இந்த நோயோடு நான் மரணிக்கிறேன் என்றாங்க. என்னால தாங்க முடியாது, இந்த வலியோடு நான் மரணிக்க வேண்டும். அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக கிளர்ந்தெல்லாமல் இருக்குமாக இருந்தால், இல்ல இன்னமும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நிந்தனை செய்வார்களாக இருந்தால், இந்த நோயோட நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப தன்னுடைய வலி, சக்கராத்துடைய கடைசி நேரம், வேதனை கூட தாங்க முடியாத ஒரு நேரத்தில் ஒரு கையில நம்மளுக்கு கத்தி வெட்டப்பட்டா கூட நம்மளால தாங்க இயலாது, இந்த விரல்ல வெட்டி வீசணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சக்கராத்துடைய வேதனையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் உள்ளத்தில் வேரூண்டி இருந்தது அந்த சஹாபாக்களிடத்தில் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ் அப்படி நேசிச்சார்கள்.